அரங்கம் நிரம்பி அமர்ந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். முதல்ல திரு மதிப்புக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு நல்ல உள்ளங்கள் சேர்ந்து ஒரு மனிதரை வாழ்த்துவது என்பதே ஒரு அரிதான நிகழ்வாக இன்று சமூகத்தில் இருக்கும்போது இவங்க எல்லாரும் சேர்ந்து உண்மையா உங்களுக்கு ஒரு அற்புதமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை, அதுவும் தைரியமா உங்க வயசு வேற வெளியில பிரிண்ட் பண்ணிருக்கீங்க 45 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி. ஸோ 100 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்வாங்க வாழ எல்லோரும் சார்பிலும் உங்களுக்கு அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்படி சார்ந்தாங்கன்னா இருக்கீங்க, கைத்தட்டினாங்க. அதற்கு இணையாக பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது மாதிரியே உண்மையிலேயே திரு அருண் அவர்களுக்கு இந்த வெற்றி விழாவில் மிகப்பெரிய பங்களிப்பு அருண் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதற்கு பின்னாடி இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு திறமைகள், இவ்வளவு அங்கீகாரங்கள் எல்லாம் இருந்த போதும் அந்த முதலீடு பண்றத அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம், அது முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த வலிமை அவருக்குள்ள எங்கிருந்து இறைவனால் வழங்கப்பட்டதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அருண், உங்களுக்கு இந்த படத்துல எவ்வளவு பொருளாதாரம் திரும்பி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியும். இனி அமேசான்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கான அந்த நீங்க என்ன முதலீடு பண்ணீங்களோ அதை விட ஒரு பெரிய லாபத்தோடு இந்த படம் உங்களுக்கு அதுவும் ஒரு பெரிய வெற்றியாக கிடைக்கும் நான் நம்புறேன். ஆனா நான் எப்பவுமே நம்புறது, ஒரு உண்மையான உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. ஏன்னா நான் அடிக்கடி பாக்குற இயற்கையா நடக்கிற ஒரு விதி என்னன்னா, ஒரு பறவை தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்காக ஒரு பழத்தை சாப்பிட்டு யாருக்குன்னே தெரியாம அந்த பழத்தினுடைய விதையை தூவிட்டு போயிடும். ஆனா அது கண்டிப்பா அந்த பறவை தூவிய விதை ஏதோ ஒரு இடத்தில் ஒரு மழைத்துளியின் ஒரே ஒரு செயற்கையின் மூலமாக அந்த விதை துளிர்த்து முளைத்து மீண்டும் அதே மரமாகி அதே பறவைக்கு இடம் கொடுக்கும். இது இயற்கையோட விதி, இது யாரும் மாற்ற முடியாது. யாருக்குன்னே தெரியாமல் தூவப்பட்ட ஒரு விதையே முளைக்கும் போது இந்த இசைக்காக எடுக்கப்பட்ட இந்த சாருகேசி எப்படி முளைக்காம போகும்? கண்டிப்பா இது ஒரு பிரம்மாண்ட விருட்சமாகி உங்களுக்கு அதன் பலனை கொடுத்தே தீரும், நிச்சயமா. அதுக்குதான் அமேசான்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் உங்களை இன்னைக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ அதற்கு துணை இருந்த ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இங்க இருக்கிற பெரியோர்களை, இந்த படத்துல பணிபுரிந்தவர்களையும் நன்றி சொல்வதுங்கிறது எனக்கு நானே சொல்லிக் கொள்வது மாதிரி இருந்தாலும் கூட ஓரிரண்டு நிமிடங்கள் உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். முக்கியமா சமீபத்துல நிறைய படங்கள்ல பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலும், இப்ப கருப்பு படத்துல இப்படி பல பாடல்கள் எழுதிட்டு இருந்தாலும் கூட சில படங்கள்ல எழுதும் போது நமக்கு நிறைய மீடியா பர்சன்ஸோடைய, அதாவது பத்திரிகை நண்பர்களே படம் பார்த்துட்டு வெளியில நம்ம போன் பண்ணி நம்முடைய அந்த படத்துல வேலை செஞ்ச விஷயத்தை பத்தி பாராட்டுவாங்க. அப்படி கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் எனக்கு ஒரு 15 பிரஸ் நண்பர்கள் தனிப்பட்ட முறையில எனக்கு போன் பண்ணி இந்த படத்தினுடைய வசனம் பாடல்களை பத்தி குறிப்பிட்டு பேசி வாழ்த்து தெரிவிச்சதுங்கிறது எனக்கு சமீபத்துல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷங்கள்ல நடக்காத ஒரு விஷயம் சொல்லலாம். அப்படி ஒரு அபூர்வமான ஒரு நல்ல நிகழ்வு இந்த படத்தில் சாருகேசி மூலமாக எனக்கு நடந்தது. இந்த படத்துக்கு வசனம் எழுத எனக்கு ஒரு வாய்ப்பை, என்னுடைய அபிமானத்திற்குரிய, கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் நிறைய வயது வித்தியாசம் இருக்கும் போதிலும் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் எனக்கும் நாங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க எப்பவுமே நண்பர்கள், இளைஞன்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு நட்பு. அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருக்கேன். இருந்தாலும் 2 பேருக்கு இடையில இருக்கிற ஒரு நட்பு ரொம்ப அழகான, ரொம்ப ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு அன்பு, அந்த நட்பு அதுக்குள்ள இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இந்த படத்துல வசனம் எழுத நான் கேட்டேன். பாடல் எழுதிட்டு இருந்தோம். அப்போ தேனிசிறுத்தன்ற தேவா அவர்களுடைய இசையில நான் நிறைய பாடல்கள் எழுதின போது இந்த படத்துல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா, இல்ல எந்த பாட்டுமே டியூன் கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுல போய் உட்காந்து எழுதின பாட்டே கிடையாது. எல்லாமே ஆன் த ஸ்பாட், ஸ்டுடியோல எழுதின பாட்டு தான். எல்லாமே அப்படி எழுதின பாட்டுகள் தான் இதுல இடம்பெற்ற அத்தனை பாட்டுகளும். ஸோ அப்பதான் சார் முடிச்சுட்டு நான் சுரேஷன் சார் சொல்லி இந்த படத்தோட டைலாக்ஸ் நான் எழுதுறேன் சார், வசனங்கள். அப்போ ஒரு சந்தேகத்தோட தான் கொடுத்தாரு, இவனை யாரும் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கதை அந்த மாதிரி கதை. நான் ஒய்ஜிஎம் சார் அங்க இருந்தாரு, அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே இந்த படம் இது ஒய்ஜிஎம் சாருடைய மொத்தமே அவருடைய குடும்பம் தான். இருந்தாலும் அவங்க குடும்ப படம் கூட சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இந்த படத்துல அவர் ஒரு குடும்ப ஆட்சியை நடத்திருக்கிறாரு அப்படிங்கறதா உண்மை. இல்ல சார், உண்மையை சொல்றேன் நான். ஏன்னா அவ்வளவு ஈடுபட்டு அவருடைய துணைவியாராகட்டும், அவங்களுடைய மதுவந்தினி மகள், பேரன், இப்படின்னு 3 தலைமுறையிலும் அவருக்கு கூடவே இருந்து, அதுவும் இந்த கிளைமேக்ஸ் காட்சி எடுக்க போகும்போதெல்லாம் பார்த்திருக்கேன்.
அவ்வளவு பேரும் சுற்றி நின்று அவரை வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க, ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிதான் நான் அந்த இடத்துல சுரேஷன் சார்ட்ட கேட்டேன். அவர் உடனே எழுத கொடுத்தாரு. ஒரு 5 நாட்கள்ல நான் மொத்தமா எழுதிட்டு போய் அந்த ப்ரெசென்ட் பண்ணேன். அவங்களுடைய அசிஸ்டன்ஸ், கேமராமேன் சஞ்சய், எடிட்டர் ரிச்சர்ட் அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க அந்த இடத்துல. ஸோ நான் முடிச்சு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது, அந்த எழுதும்போது எனக்கு நடிச்ச உடனே சத்யராஜ் சார் தான் ஃபோன் பண்ணாரு. விஜய் சார், இந்த படத்துல டயலாக்ஸ் வந்து ஓஷோவும் ஜேகேவும் சேர்ந்து எழுதுன மாதிரி அவ்வளவு தூரம் ஒரு தரமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம எழுதுனது ரொம்ப ஓவரா போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமா கூட இருந்தது. ஆனா ஒவ்வொருத்தரும் அதை சொல்ல 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 ரொம்ப ரொம்ப சிறப்பா தான் எழுதிட்டோம் போடுறது இறைவன் அருள்ல. நம்ம மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்மளால கிடையாது. அது கண்டிப்பா வந்து ஒரு யூனிவர்ஸோட பிளஸிங் இல்லாம அது நடக்கவே நடக்காது. ஸோ நான் அதை ரொம்ப ஆழமா நம்புறேன். ஸோ அந்த விதத்துல குறிப்பா வந்து சார் அந்த அந்த ஒரு எல்லா டைலாகும் நான் எழுதிட்ட சீன்ஸை, ஆனா அந்த அல்சைமர் வந்து OGM சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சீன் மட்டும் நான் எழுதவே இல்லை. அந்த எழுதும்போது எனக்கு பயமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு நடந்த என்னடா ஆகும், அதை என்னால எழுதவே முடியல. என்னால அதை நான் தள்ளி வச்சு கடைசியில பிரசன்டேஷன் கொடுக்கணுங்கிற இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி, இது வந்து நம்ம வேறையா தனியா உட்கார்ந்துதான் எழுதணும். அதாவது நான் வேற, அது வேற, ரெண்டும் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அந்த சீனை எழுதணும். அப்புறம் அதை நடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது OGM சார் வந்து அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு, அதாவது வசனம் பேசி பிரமிக்க வைக்கிறவங்க இருப்பாங்க, சில காட்சிகள்ல சைலன்ஸ்லயே அவர் வந்து நடிச்சிருப்பார். அதுதான் மிகப்பெரிய நடிப்பு. பேசாம நடிக்கிறது தான் மிகப்பெரிய நடிப்பு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலையை OGM சார் அதுக்குள்ள கொடுத்திருப்பார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏராளமான விதத்துல, அது பாடல் வரிகளாகட்டும், அது வசனமாகட்டும், இப்படி நிறைய வகையில தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய பாராட்டுகளை இந்த படம் பெற்றுக் கொடுத்தது. நடித்த ரம்யா பாண்டியன்ல இருந்து எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்புகளும் ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில அமைஞ்சிருந்தது. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நான் வந்து தேசிய விருதா ஒரு தேசிய விருது வாங்கியிருந்தாலும், நான் தகுதியுடைய பாடலுக்கு வாங்காத தேசிய விருது மட்டும் 5 விருது இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப உதாரணம் 7ஆம் அறிவு திரைப்படத்தை இன்னும் என்ன தோழா, அது இன்னைய வரைக்குமே ஒரு பெரிய, அதுவும் நம்ம ஊர்ல அவ்வளவு தமிழ் பாட்டு கிடையாது, அதை விட்டுருவோம். ஆனா அயலகத்துக்கு போனீங்கன்னா அங்க இந்த பாட்டை நான் சிலோன் போகும்போது ஒரு 20,000 பேர் கையில மெழுகுவர்த்தி ஏந்திட்டு நான் வந்து இந்த பாடல் எழுத நம்ம வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக 20,000 பேர் மெழுகுவர்த்தியோட வந்து இந்த பாட்டை பாடினாங்க. இன்னும் என்ன தோழா, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு இந்த பாடல் போய் சேர்ந்ததை விட அந்த பாடல் வந்து உலக தமிழர்களுக்கு போய் சேர்ந்தது அதிகம். அந்த பாடலுக்கு உறுதியா தேசிய விருது வரும் நான் நம்பினேன். எல்லாருமே சொன்னாங்க, ஹாரிஸ் சார்ல இருந்து மேயர் முருகதாஸ் சார் இருந்து எல்லாருமே. ஃபைனலா தான் ஒன் டே தெரிஞ்சதுக்கு வரல. என்ன காரணம்னா அதுக்கு கரெக்ட் சரியான முறையில அப்ளை பண்ணல. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன், பார்த்தேனே உயிரின் வழியே, அந்த பாட்டு, இப்படின்னு ஒரு 5 விருது எதிர்பார்த்த விருது. ஆனா இந்த படத்துக்கு அருண் சார், நான் அதனாலதான் மேடையிலேயே சொல்றேன், இதுல எல்லாருக்குமே கிளீன் அதுவும் ரேக்ஸ் இருக்காங்க, அவங்க இருந்தனால பிரச்சனையே கிடையாது. ரேக்ஸை பார்த்தோன்னே நம்பிக்கை வந்துருச்சு, அவார்டே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ரேக்ஸ் வந்துட்டாங்க. ஸோ கிளீனா ப்ரொசீஜரா எல்லாமே நடந்துரும். அவங்கவுங்களுக்குரிய கான்ட்ரிபியூஷனுக்கு என்னென்னலாம் அதுல வந்து கிடைக்கணுமோ அது கண்டிப்பா இறைவனரோட கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங்ஸ் உடைய ஒரு படம் தான் இந்த சாருகேசி படம். இல்லைன்னா இது ஆரம்பிச்சு இது வந்து முடியுமான்னு தெரியாம இருந்தது, அதுக்கப்புறம் முடிஞ்சு இது வெளியாகுமான்னு தெரியாம இருந்தது, அது வெளியாகி இவ்வளவு பெரிய பாராட்டுகளை பெற்று சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி சக்சஸ் அப்படிங்கிற ஒரு லேபிள்குள்ள இந்த படம் வந்ததே ஒரு பெரிய சாதனை. அதற்கு காரணமான ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் மிஸ்டர் அருண் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சு, சுரேஷ் கிருஷ்ணா சார் எனக்கு வந்து ரொம்ப அபிமானத்துக்குரிய இயக்குனர். நீங்க மறுபடியும் சார் உங்களை பார்க்கும் போதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கேன் நான், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எத்தனையோ டைரக்டர்ஸ் உருவாகுறாங்க, அவ்வளவு பேருக்கும் ஏற்படுற ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம இன்னும் நிறைய உழைக்கணும், நம்ம ஒண்ணுமே இன்னும் செய்யல அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறத ததும்பி வழிகிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுதான் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் இயக்குனாலும் உங்களை இயக்குற சக்தி அதுதான். நீங்க எத்தனை ஹிட்ஸ் கொடுத்தாலும் அது எதுவுமே அவர் மைண்ட்ல இருக்காது. நான் இன்னும் அடுத்த ஹிட் கொடுக்கணும், அடுத்த இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அவர் டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். அதை தேவாசாட்டி நான் பார்ப்பேன். அவரெல்லாம் வந்து இந்த படத்தை கம்போஸ் பண்ண அழகெல்லாம் அப்படியே அவ்வளவு தூரம் அற்புதமான நிறைய, சில பேர் என்னால சொல்ல முடியாது, சொன்னா இந்த யூடியூப்ல எல்லாம் போய் இப்ப வேற மாதிரி ஆயிடுது. அதனால ஆக்சுவலா ஒண்ணு கேமரா இருக்கும்போது தான் நம்ம போய் பேசணும், கேமரா இல்லைன்னு வைங்களேன் நம்ம நிறைய உண்மை பேசணும். ஸோ அது இப்ப பேச முடியாது. ஸோ நான் நிறைய இடங்கள்ல போகும்போது சில டியூனுகளுக்காக நான் உட்காந்துருப்போம், டியூன் வரல, டியூன் இன்னும் 2 வாரம் ஆகும், டியூன் அங்க போனாதான் வரும், இல்லை பாதி இங்கிருந்து வருது பாதி அங்கிருந்து வருது அப்படின்லாம் சொல்ல கேள்விப்படும் போது
எனக்கு தேவா சார் எல்லாம் ஒரு கோயிலே கட்டணும்டா அந்த அந்த தெருவில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். எனக்கு ஹார்மோனியத்தை தொட்டா அப்படியே 1000 டியூன் அப்படி வெளில வந்து விழுந்துகிட்டே இருக்கு. நீ எதை வேணா எடுத்துக்கோங்கிற அளவுக்கு அப்படியே அள்ளி 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 கொடுக்குற ஒரு அச்சய பாத்திரத்தை ஒரு ஹார்மோனியமா கலைவாணி அவர் கையில கொடுத்துருக்காங்க. அவருடைய பாஷா டூர் வந்து இப்பயும் சார் மறுபடியும் எங்களுக்கு நீங்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை. வயது அல்லது வந்து ட்ரெண்டு அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு சினிமாக்கு கிடையாது. நம்ம முடிவு பண்றதா நம்ம ஓட்டத்தை, வேற எவனாலையும் தடுக்க முடியாது. நான் தான் டிசைட் பண்ணுவேன் நான் எந்த பீரியட் வரைக்கும் இருப்பேங்கிறத. அப்படிங்கறதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்போட இந்த படத்துல வேலை செஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய இந்த மாதிரி பல பெரிய பெரிய படங்கள் பண்ணி இந்த மாதிரி எங்களை எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கணும். அதற்கு இறைவன் நிச்சயம் துணை இருப்பார். நன்றி, வணக்கம்.